என்னை இப்படி ஏமாத்திட்டே குமார், எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்கும் இப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியல. நேற்று 2 ஸ்ட்ராபெரி பாட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ரெண்டுமே வேறு வேறு கடையில் வாங்கிட்டு வந்திருந்தது. அதில் என்னன்னா ஒரு பாட்ஸ் நல்லா இருக்கு, ஒரு பாட்ஸ் நல்லா இல்லை. சரி ஓகே, ஒரு பாட்ஸ் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போட்டாச்சு. இன்னொரு பாட்ஸை வச்சு தான் அந்த ஸ்ட்ராபெரி ஷேக் வந்து நான் பண்ணேன். எல்லாருக்கும் டெய்லி வேறு வேறு மாதிரி ஒரு சோதனை வரும். ஆனால் எனக்கு பெரிய சோதனையே என் மிக்சிலேருந்து அந்த ஜாரை கழட்டுறது தான் எனக்கு பெரிய சோதனையாகவே இருக்குது. ஜார் ரொம்ப டைட்டாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் கேட்குறேன். யாருமே அதை சொல்லவே மாட்டீங்க. தயவு செஞ்சு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு முன்னால எங்கள் அம்மாட்ட போய் கெஞ்சுவேன், அம்மா நான் ஒரு நாளாவது சமைச்சு பார்க்குறேன், கொஞ்சம் கொடுங்களேன் கிச்சன் அப்படின்னு சொன்னால் கூட எங்கள் அம்மா கொடுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் வேணா, இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நீ வேஸ்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி என்னை கிச்சனில் சேர்க்கவே மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புரியுது, தேவையில்லாமல் நம்ம ஆசைப்பட்டிருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இப்படி தான் சமைக்க போகிறோன்றதே எனக்கு தெரியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நல்லா வந்து இன்னைக்கு ஷேக் வந்து சூப்பராக சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டு அந்த ஜெல்லிலாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் பால் போட்டு மேலே ஸ்ட்ராபெரியை வச்சு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும். நல்ல ஃப்ரீஸ் ஆகி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கும் குடிக்கிறதுக்கும்.